வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். பார்வதி சமாதானப்படுத்துறதுக்காக விஜயாவை கூப்பிடுறாங்க. ரோகிணி தான் இதை சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சோடனே பயங்கர கடுப்பான விஜயா ரோகிணிய போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. அது என்னங்கிறத எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோகிணி பார்வதி கிட்ட சொல்லி எப்படியாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி ஆன்டி என்கிட்ட பேச வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடுறாங்க. சரிம்மா உனக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிடுறாங்க. அப்பாடா எப்படியோ இவங்க கிட்ட பேசியாச்சு, சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு முடிவுல இருக்காங்க. ரோகிணியும் வீட்டுக்கு சந்தோஷமா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பார்வதி விஜயாவுக்கு கால் பண்றாங்க. விஜயா சொல்றாங்க, சொல்லு பார்வதி. இல்ல, நான் எதுக்கு இப்போ கால் பண்ணேன்னா எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நான் சொல்றது கோபப்படாத விஜயா. என்ன சொல்லு. இல்ல விஜயா, பாவம் ரோகிணி, அது உன் பையனுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணா, இல்லாட்டி எதுக்கு பண்ணிருக்க போறா? அவளுக்கே ஏகப்பட்ட சொத்து கிடக்குது, உன்னோட சொத்து மேல எதுக்கு விஜயா ஆசைப்பட போறா? அவ உன் பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தானே செஞ்சா, நீ மன்னிச்சு விட்டுலாமே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, அவளை பத்தி நீ ஏதாச்சும் நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, நீ தானே அவளை காமிச்சு கொடுத்த, நானும் அவளை நல்லவன் நினைச்சு உண்மையா நம்பினேன், ஆனா இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி விஜயா, இதெல்லாம் விட்டு நீ வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வீட்டுக்கு வா பேசலாம் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இல்ல, என்னால வர முடியாது, இங்க வேவு பாக்குற வேலையெல்லாம் எனக்கு இருக்கு. என்ன வேவு பாக்குற வேலை? ஆமா, அந்த பணத்தை ஆட்டை போட்டா பாரு, அவ என் பையனை முந்தானில முடிச்சிருவாளோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா, என் பையனுக்காக கூட்டிட்டு வந்தியே ஒருத்தியா, அவளத்தான் சொல்ற. இது ரோகிணிய பத்தி சொல்றியா? ஆமா ஆமா, என் பையன்கிட்ட பேசிட்டானா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? விஜயா, நீ முதல்ல வீட்டுக்கு வா, உங்ககிட்ட நான் பேசணும். இல்ல பார்வதி, இப்ப எல்லாம் என்னால வர முடியாது. ஆனா விஜயா, ஒரு முக்கியமான விஷயம், நீ முதல்ல வந்து சரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயாவும் பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரோகிணிக்கு கால் பண்ணி வர சொல்லி ரூம்ல உட்கார சொல்லிட்டு, நான் விஜயாட்ட பேசிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க ரோகிணி. விஜயா வர்றாங்க. எதுக்கு இப்ப பார்வதி என்ன கூப்பிட்ட? ஏன் விஜயா வந்தோடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டு இருக்கிற? இல்ல சொல்லு பார்வதி, எனக்கு லேட்டாச்சு, நான் வீட்டுக்கு போகணும். எதுக்கு? ரோகிணி உன் பையன் கூட பேசிடுவான்னு பயப்படுறியா? ஆமா, அதனால என்ன தப்பு? என் பையனை நைஸ் புடிச்சு எப்படி பணத்தை ஆட்டையை போட்டிருக்கா பாரு. இங்க பாரு விஜயா, கொஞ்சம் புரிஞ்சுக்க விஜயா, அவ என்ன தப்பு செஞ்சா? உன் பையனுக்காக தானே எல்லாமே செஞ்சா. பார்வதி, அதை என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்ல. என் மகனையும் போய் சொல்ல வச்சிருக்கா பாரு, எப்படி ஏமாத்திருக்கா. அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன் விஜயா. இப்படியே இருந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட லைஃப் சரியே வராது விஜயா. நான் சொல்றத கேளு. நீ ரோகிணி கிட்ட பேசுற, அவ எவ்வளவு மனசு கஷ்டப்படுறா பாரு. மனோஜும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நீ புரிஞ்சுக்க விஜயா. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது பார்வதி. அவ என்ன ஒரு துரோகத்தை பண்ணிருக்கா, என்னால வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாது. என் வாழ்நாள்ல இப்படி ஒரு பொண்ணை பாக்குறதுக்கும் நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரோகிணி. இங்க பாரு விஜயா, உனக்கும் ரோகிணிக்கும் சமாதானப்படுத்துறதுக்காக தான் இங்க வர சொல்லியிருக்கேன். அதனால நீ ரோகிணி கிட்ட பேசிதான் ஆகணும். என்ன நீ பேசிட்டு இருக்கன்னா, அவகிட்ட பேசுறதா? உனக்கே அசிங்கமா தெரியல? இதுல என்ன இருக்கு? அவ வந்து மன்னிப்பு கேப்பா, நீ அவ கூட பேசணும். சகஜமா முதல்ல பேசின பாரு, அது மாதிரி பேசணும். உனக்காக ரோகிணி என்னென்ன செஞ்சிருக்கா, உன்னை அம்மா மாதிரி நினைக்கிறா. அவ எவ்வளவு ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினா தெரியுமா? ஓ, இப்படி வருதா கதை? புரிஞ்சிருச்சு பார்வதி, புரிஞ்சிருச்சு. உங்ககிட்ட வந்து நைஸா பேசி எனக்கும் அவளுக்கும் சமாதானப்படுத்துவேன்னு உங்ககிட்ட வந்து கேட்டாளா? சும்மா எதுக்கு இவ்வளவு நீ கோவப்பட்டுட்டு இருக்க? தப்பு பண்ணது உன் மகனும் கூட சேர்ந்துதான் தப்பு பண்ணிருக்கான். நீ மன்னிச்சு விடு ரெண்டு பேத்தையும். இரு, நான் ரோகிணி வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய வர சொல்றாங்க. ரோகிணியும் அப்படியே பயந்து பயந்து ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. ரோகிணிய பார்த்த உடனே பயங்கர கோபம் வந்தது விஜயாக்கு. ஏண்டி, வீட்டுல நடக்கிற விஷயத்த எல்லா பக்கம் வந்து ஊர் ஊரா ஒவ்வொரு பக்கம் போய் தண்டூரா போடுவ போல இருக்குது. நீ இவ்வளவு கேவலமானவளா? பாவம் போனா போகுதுன்னு நானும் விட்டுட்டு இருந்தா, நீ என்னன்னா இவ்வளவு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னையெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் பாரு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது டீம் அவளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. விஜயா, என்ன ரோகிணி இது, புளிய துரத்த போய் கடைசியில புலிவாலை புடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, ஆண்டி என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டி, வீட்டுல போய் என்ன திட்ட போறாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. ரோகிணி, நீ என்னன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ரோகிணி. கண்டிப்பா விஜயா கோபத்தினாலதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. கோபம் சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் உன்னை மருமகளா ஏத்துக்குவா, மனோஜ் கூட பேச விடுவா, நீ கவலைப்படாத. நானும் அப்பப்போ வந்து வந்து பேசுறேன், கண்டிப்பா அவ மாறிடுவா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, இல்ல
ஆண்டி, நீங்க சொல்றது எனக்கு மனசுக்கு திருப்தியா இருந்தாலும் அவங்க அவ்வளவு சீக்கிரம் மாறுற மாதிரி இல்ல ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, விஜயா ஒண்ணும் சொல்ல மாட்டா போ அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னடா பண்றது, தலை எழுத்து இதெல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. பயங்கர கோபத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க விஜயா. உள்ள போறாங்க. சரி நம்ம ஒண்ணும் பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ள போறாங்க. போறப்ப ஏ இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி, அன்னைக்கு என்னடானா நீ ஸ்ருதியோட அம்மா கிட்ட போய் சண்டை போட்டிருக்க, இன்னைக்கு என்னடானா என் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட போய் இப்படி பேசியிருக்க, அதுவும் சமாதானப்படுத்துங்கன்னு வேற சொல்லியிருக்க. நானும் தப்பு பண்ணேன், நீ தானே தப்பு பண்ண. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி புரிஞ்சுக்குங்க, நான் மனோஜ்காக தான் எல்லாமே பண்ண ஆண்டி, போதும் நிறுத்து. ஆமா, நீ மாசம் மாசம் நீ எவ்வளவு சம்பாதிப்ப? ஏன் ஆண்டி கேக்குறீங்க, நீ எவ்வளவு சம்பாதிப்ப சொல்லு. ஒரு 50,000 பக்கம் சம்பாதிப்ப ஆண்டி அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இவங்க போய் தான் சொல்றாங்க. ஏன்னா இவங்க பிரான்சிஸ்க்கு தான் வந்து பார்லரை விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க பார்லரவே சேல்ஸ் பண்ணிட்டாங்க, அங்க ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு 50,000 எனக்கு மாசம் மாசம் வருமானம் வருதுன்னு நினைச்சா காசுக்காக தாச்சும் என்ன மன்னிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோகிணி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு, ஓ அப்படியா, சரி சரி, இனிமேல் அந்த 50,000 ரூபாய் பணம் இங்கே எனக்கு மாசம் மாசம் வந்துடணும். ஆண்டி, என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, நீ தானே சொன்ன உனக்கு 50,000 வருமானம் வருதுன்னு. ஆமா, அதுக்கு ஃபுல் பணத்தையும், ஆமா இந்த வீட்டுல தானே நீ இருக்க, அப்ப 50,000 எனக்கு கொடுத்தே ஆகணும். அப்போ நான் செலவுக்கெல்லாம் ஆண்டி என்கிட்ட வாங்கு, உனக்கு மாசம் 5,000 ரூபாய் பணம் தருவேன். ஆண்டி 5,000 வச்சு நான் என்ன ஆண்டி பண்றது? என் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் திருடு தெரிஞ்சதுல இந்த 5,000 ரூபாயில எப்படி பழைக்கணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. 5,000 ரூபாய் தான் உனக்கு மாசம் மாசம் தருவேன். வண்டி பெட்ரோலுக்கு நீ மத்த செலவுக்கெல்லாம் வச்சுக்கணும். ஆண்டி, என்ன ஆண்டி அநியாயமா இருக்கு? இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா உன்னோட பார்லரை வர பணத்தை என்கிட்ட வருமானத்தை கொடுத்தே ஆகணும். ஆண்டி, ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும், அப்புறம் அதுக்கு என்கிட்ட 50,000 ரூபாய் வரும்னு சொன்னேன். இல்லாண்டி அப்ராக்சிமேட்டா சொன்னேன்ல, அந்த பணத்தை மாசம் மாசம் கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும். அப்படின்னா தான் இங்க இருக்கவும் முடியும், சாப்பிடவும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பதிலே பேச முடியல ரோகிணியால. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இப்போதைக்கு ஓகே சொல்லி வைப்போம், அதுக்கப்புறம் யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. ஏன் இங்க வா, மறுபடியும் என்ன ரூமுக்குள்ள போற? இல்ல ஆண்டி, ரெஸ்ட் எடுக்க போறேன். ரெஸ்டா? எதுக்கு ரெஸ்ட்? மீனா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா, நீயும் போய் வேலை செய்ப்போ. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, அவ சமைக்கிறாள்ல, அவ ஒண்ணு சமைச்சா நீ ஒண்ணு சம, அவ குழம்பு வச்சா நீ ரசம் வை, அவ பொரியல் பண்ணா நீ கீரை பண்ணு, அவ ரசம் வச்சானா நீ குழம்பு வை அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, விஜயா நம்மள நல்லா போட்டு தாக்குறாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரோஹிணி. இல்ல ஆண்டி, நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு பார்லர் போயிட்டு வர்றேன் ஆண்டி, ரொம்ப டயர்டா இருக்கும், அதனால கிச்சன் வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போதே, நீ காசு மட்டும் கொடுத்தா பத்தாது, வீட்டுல வேலையும் செஞ்சுதான் ஆகணும், போ சமையல் பண்ணு போ அப்படின்னு சொல்றாங்க. செம கடுப்பாகுது ரோஹிணிக்கு. என்ன பண்றது, வேற வழி இல்ல, எப்படியாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா, மீனா நீங்க தள்ளுங்க, நான் பண்றேன். எங்க என்னங்க புதுசா சொல்றீங்க? வேண்டாங்க, நான் பண்ற விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்க பார்லர் தான் போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும் போதே விஜயா வர்றாங்க. ஏன் மீனா, இந்த பக்கம் வா, அவ சமையல் செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தா இல்லத்த, பாவம் தான், அவங்க அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு வேற வர்றாங்க. மனசு வேற உங்களுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுக்கத்த, நீ முதல்ல இந்த சைடு வா, அவ இப்ப நீங்க சமையல் பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ரோகிணியும் கடுப்புலதான் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. உப்பு காரம் எல்லாம் அதிகம் போட்டுட்டேன், நாளைக்கு சமையல் பண்ண விட மாட்டாங்கன்னு அப்படின்னு யோசனை பண்றாங்க. இதுதான் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீங்க போங்க மீனா, நானே எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு காய் ரசம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாத்தையும் பயங்கர தூக்கலா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, எல்லாரும் வந்து சாப்பிடறதுக்கு உட்காடுறாங்க. மனோஜும் வந்து உட்காடுறாங்க. ரோகிணி நின்னுட்டே இருக்காங்க. அத்தை அவங்க சாப்பிட்டுமே அப்படின்னு மீனா சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி அவ சாப்பிட்டோம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ரோகிணி சொல்றாங்க, ஆமா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமே நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா காரம் உப்பெல்லாம் பயங்கர தூக்கலா போட்டிருக்காங்க, அதனாலதான் இத சொல்றாங்க. முத்து எடுத்து பாக்குறாரு, பார்த்தா சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னது, நைட்டுக்கு புதுசா சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் இருக்கு, டிஃபன் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாரு முத்து. மீனா சொல்றாங்க, இல்லைங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா, நாளைக்கு எனக்கு பூரி பண்ணிரு சரியா, பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா ஓகேவா அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிங்க பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. மீனா
எல்லாரும் எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிடுறவங்கள பாத்தீங்கன்னா தூணு துப்புறாங்க. காரம் சும்மா எகுறுது. எல்லாத்துக்கும் பயங்கர அலறல் தாங்க முடியல. கண்ணுல எல்லாம் மூக்குல எல்லாம் தனித்தனியா ஒழுகுது. அப்பா காரம் என்ன இந்த காரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற அண்ணாமலை சாப்பிட்டு வேற அவருக்குனால தாங்க முடியல. ரொம்ப படபடன்னு அவருக்கு வருது. அதை பார்த்தோன்னே முத்துக்கு பயங்கர கோவம் வருது. மீனாவை பலார்னு கண்ணத்துல அரையிறாங்க. என்ன மீனா இது புதுசு புதுசு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இவ்வளவு காரம் போட்டேன்னு எப்படி அப்பா கொத்துக்கும்? இங்க பாரு வீசிங் வந்துருச்சு பாரு அப்பாக்கு அப்படின்னு சொல்லி இன்ஹேலர்ல கொடுத்து அப்புறம் சரி பண்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, இல்ல இது மீனாவோட சமையலே இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். மீனாவோட சமையலோட டேஸ்ட் எப்படி இருக்காது, இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரவியும் அதே தான் சொல்றாங்க. மனோஜ் சொல்றாருமா, என்னம்மா இது இப்படி சமைச்சிருக்க? மீனா செய்யலன்னா வேற யாரு செஞ்சது? நீயாமா செஞ்ச? இவ்வளவு கேவலமா செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ். முத்து சொல்றாரு, டே ஓடுகாளி, அம்மாவோட சமையலை பத்தி உனக்கு தெரியாதடா, இது ஒண்ணும் அம்மா சமையல் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் யோசனை பண்றாரு, அம்மா சமையலும் இல்ல, இது கண்டிப்பா மீனா இப்படி செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க நான் செய்யலைன்னு எத்தனை தடவைங்க சொல்றது அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ செய்யலைன்னா யாரு செஞ்சது அப்படின்னு சொல்லும் போது, சாப்பாட்டுல குழம்பு ஊத்தி வச்சிருந்தாங்கல்ல அந்த தட்டத்தை வேகமா விஜயா எடுத்துட்டு வந்து அப்படியே ரோகிணியோட மூஞ்சில அப்படியே கொட்டுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஜெர்க் ஆயிராங்க. பயங்கர ஷாக்கா இருக்கு. மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாருமே திட்டுறாங்க. ஸ்ருதி கேக்குறாங்க, எதுக்கு ஆண்டி அவங்க முகத்துல இப்படி சாப்பாடு, அது ஒரு சுடு சாப்பாடு, குழம்பும் சூடா இருக்கு, அதை கொண்டு போய் ஊத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்ச நாச்சு சென்ஸ் இருக்கு ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கிறனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எல்லாருமே திருத்தன்னு முழிக்கிறாங்க. என்னடா நடக்குதே அப்படின்னு சொல்லி குழப்பத்துலதான் இருக்காங்க எல்லாருமே. அப்பதான் சொல்றாங்க விஜயா, இன்னைக்கு சமையல் செஞ்சது இவதான், பட்டு கேவலமா செஞ்சு வச்சிருக்கா பாரு, எல்லாத்தையும் இப்படி சாப்பிட விடாம பண்ணிட்டேடி சதிகாரி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆண்டி அது வந்து ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதுக்குள்ள மீனா என்ன பண்றாங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல சாப்பாடு குழம்பு எல்லாம் கொட்டினால பயங்கரமா சூடா இருக்கு, எரியுது வேற. ரோகிணிக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்தை முதல்ல கழுவுங்க அப்படின்னு சொல்லி முகத்தை கழுவு சொல்றாங்க ரோகிணிய. அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ண பின்னாடி ரோகிணி சொல்றாங்க, ஆண்டி இல்ல ஆண்டி நான் கரெக்டா தான் பண்ணேன், எப்படி இப்படி காரம் வந்ததுன்னே தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓ காரம் வந்தது உனக்கு எப்படின்னு தெரியலையா, சரி சரி இரு அப்படின்னு சொல்லி ஒரு தட்டத்தை வேகமா எடுத்துட்டு வந்து சோத்தை போட்டு நிறைய சாப்பாடு போட்டு நிறைய அந்த காரமான குழம்பு வச்சிருக்காங்களா அதை நிறைய ஊத்தி அதுல அந்த காரமான ரசத்தையும் ஊத்தி காரமான அந்த பொரியலையும் போட்டு எல்லாத்தையும் சாப்பாடு கூட ஒன்னா போட்டு பிசைஞ்சு இந்தா இத சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்ல ஆண்டி எனக்கு வேண்டாம் ஆண்டி. ஏன் வேண்டாங்கிற? சாப்பிடு முதல்ல. இல்ல ஆண்டி அது காரம்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் காரம் தானே சொன்னாங்க, நீ கம்மியா தானே போட்டேன்னு சொன்ன, எப்படி இந்த காரம் வந்ததுன்னு தெரியலன்னு சொன்னேன்ல, சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஐயோ மத்தவங்களுக்கு ஆப்பு வைக்கணும் செஞ்சா நமக்கு ஆப்பாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. விஜய சொல்றாங்க, இவளுக்கு யாருமே தண்ணியும் கூட கொடுக்க கூடாது, இந்த கார சாப்பாட்டை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் கொஞ்சம் இந்த வீசிங்லாம் சரியாயி அண்ணாமலை எழுந்திரிச்சு வர்றாரு. ஏ விஜயா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த புள்ளகிட்ட ஏதோ தெரியாம போட்டுட்டா விடு, இன்னைக்கு தானே செஞ்சிருக்கா, விடு விஜயா பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க யாருமே தண்ணியும் கூட குடிக்க கூடாது, இவ சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சிருக்க சொம்பு கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் விளக்குற பக்கம் போடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு சின்னதா ஒரு கிண்ணம் 2 கிண்ணம் இருக்கு. அதை திறந்து பார்த்தா அதுல குழம்பு ரசம் இருக்குது. என்னடா இது இங்க மட்டும் தனியா குழம்பு ரசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா குழம்புல ஒரு துளி காரம் இல்ல, உப்பும் நார்மலா இருக்கு, குழம்பு காரமும் நார்மலா இருக்கு. அப்பவே புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாமே வேணும்னே ரோகிணி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குழம்பையும் ரசத்தையும் காமிக்கிறாங்க. என்னது இது ஆண்டி? இது அது இது எனக்கு தெரியாது ஆண்டி, இது எப்படி இங்க வந்ததுன்னு அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. இது உள்ளுக்குள்ளதான் இருந்தது, நீ தானே எடுத்து வச்சிருக்க, சொல்லு உண்மையா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஆண்டி நான்லாம் எடுத்து வைக்கல, நான் சொன்னல ஆண்டி நான் காரமே போடலன்னு. ஒருவேளை மீனா தான் போட்டிருப்பாங்க இந்த காரத்தையும் உப்பையும் போட்டுட்டு, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒருவேளை குழம்பும் ரசத்தையும் எடுத்து வச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. அதை கேட்ட உடனே மீனாக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாருங்க நான்லாம் இந்த வேலை செய்யற ஆள் இல்ல, இத்தனை வருஷமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு இதை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாரு பாடுறாரமா, ஏன் பொண்டாட்டியை குத்தம் சொல்ற வேலை வச்சுக்காத, அப்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் காரம் உப்பு எல்லாம் போட்டுட்டு நீ மட்டும் தனியா குழம்பு எடுத்து வச்சிருக்கியா, நல்ல ஆளுடா நீயே, ஓடுகாலிக்கு தகுந்த சிஞ்சாதான் நீ அப்படின்னு சொல்றாங்க. முத்து என்னம்மா இதெல்லாம், எதுக்குமா இப்படி எடுத்து வச்ச, எங்களுக்கு எதுக்குமா காரத்தை போட்ட, எனக்கே உடம்பு
பேசுறியால, உனக்கே தெரியும். இதுல இருந்து வேற காரத்த வேற போட்டுட்டேன்னா நான் எப்படிம்மா சாப்பிடுவேன்? அப்படின்னு சொல்லும்போதே, கரெக்ட் அங்கிள், நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். ஏன் ரோகிணி இப்படி பண்ணீங்க? எனக்கு மீனா பத்தி நல்லாவே தெரியும். கண்டிப்பா மீனா இது மாரி கேவலமான வேலைய செய்ய மாட்டாங்க. இத்தன நாளா அவங்க சமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க. அப்படின்னோனே, ரோகிணி எப்படியாச்சும் தப்பிக்கணுமே. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் சமையலுக்கு வந்துட்டேன்ல, எல்லாரும் என் பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு எல்லாரும் என் பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு மீனா இது மாதிரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோகிணி போதும், இந்த தப்புன்னு நான் பண்ணல, அது எல்லாத்துக்குமே தெரியும், நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இருந்துக்கிறாங்க ரோகிணி. எவ்வளவு கேவலமான விஷயத்த செஞ்சுட்டு இன்னும் நின்னுகிட்டே இருக்கியா? உனக்கு தண்டனையே இந்த கார சாப்பாட்டை சாப்பிடுதான், சாப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதுக்கப்புறம் அந்த கார சாப்பாட்டை சாப்பிடுறாங்க. ரோகிணி கண்ணுல சும்மா பூத்து பூத்து பூத்துன்னு தண்ணி வருது. ஆனா தண்ணியும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜயா ரோகிணிக்கு. நீ அதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மீனா போய் எல்லாத்துக்கும் மறுபடியும் சமையல் பண்ணி கொண்டு வந்து வச்சிடறாங்க. எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஆனா ரோகிணி மட்டும் அந்த கார சாப்பாடை சாப்பிட்டுட்டு தண்ணியும் கூட இல்லாம விக்கல் வேற வந்துருது. அதை பார்த்த மீனாக்கு மனசு தாங்கல. அதனால விஜயா அந்த சைடு போன பின்னாடி யாருக்குமே தெரியாம தண்ணியை கொண்டு வந்து ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. அதை குடிச்சு எப்படியோ ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் படுத்து தூங்க போறாங்க. ரோகிணியும் அவங்க ரூமுக்கு படுத்து தூங்க போறாங்க. ஏன் இங்க வா, என்ன பண்ற? இல்ல ஆண்டி, தூங்க போறேன். அப்படியா, தூங்கு தூங்கு, ஆனா இங்க தூங்காத, கிச்சன்ல போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, உனக்கு அதுதான் இடம், இனி உன்னோட பெட்ரூமே இனி கிச்சன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகுறாங்க ரோகிணி. என்ன பண்ற பாரு, உன்னோட மகனை என் கைக்குள்ள போட்டு உனக்கு ஆப்பு வைக்க போறேன் பாரு விஜயா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரூம்குள்ள போறாங்க. எங்க போற? இல்ல ஆண்டி, பாய் தலகாணி எடுக்க போறேன். பாய் தலகாணில நான் எடுத்து தரேன், நீ போ, கிச்சன்ல போய் நில்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போறாங்க. போனா ஒரு கிழிஞ்சு போன பாய், அது பூரா இவங்க வேணும்னே அந்த பாயை கட் பண்ணி வேற விட்டுருக்காங்க. அந்த கிழிஞ்சு போன பாயும், கிழிஞ்சு போன போர்வை, அப்புறம் ரொம்ப இத்து போன ஒரு தலகாணி, இதை கொண்டு வந்து கொடுத்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு கடுப்பாயிடுறாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி இது, இதுல எப்படி நான் படுத்து தூங்குவேன்? இங்க பாரு, படுக்கிறனா படு, இல்லாட்டி நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. வேற வழி இல்லையே, சரி படுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துறாங்க. ரோகிணியும் மாடியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, முத்துவும் மீனாவும். அதுக்கப்புறம் முத்து மீனா 2 பேரும் கீழே இறங்கி வர்றாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. மனோஜும் போய் படுத்துறாரு. அவரும் ஒர்க் பிஸியா இருந்தனா ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிடுறாரு. ரோகிணி அவங்க உள்ள படுக்கலைங்கிறதே அவருக்கு தெரியல. கிச்சன்ல படுக்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. விஜயாவும் மீனா முத்து 2 பேரும் வர்றாங்க. ஏங்க நீங்க படுங்க, நான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள, அதாவது கிச்சனுக்குள்ள போறாங்க. மீனா, இங்க யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு, யாருன்னு சொல்லி லைட் போட்டு பார்த்தா அங்க அழுதுகிட்டே படுத்திருக்காங்க ரோஹிணி. ஏங்க நீங்க எதுக்கு ரோஹிணி இங்க படுத்திருக்கீங்க? நீங்க எழுந்திரிச்சு உங்க ரூமுக்கு போங்க. எதுக்கு அதுவும் ஃபேனும் இல்ல, எப்படிங்க படுப்பீங்க? அதுவும் கொசு தொல்லை ஓவரா இருக்குங்களே அப்படின்னு சொல்றாங்க. மீனா, ஆன்டி தான் இங்க படுக்க சொன்னாங்க மீனா அப்படின்னு சொன்னோடனே உடனே முத்துவை கூப்பிடுறாங்க. முத்துவும் வர்றாங்க. என்ன மீனா, ஏங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, அத்தை ரோகிணி இங்க படுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோவம் வந்துருது முத்துக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா? வர வர இவங்க பண்றதுல எனக்கு பிடிக்கவே இல்லை மீனா, ரொம்ப மோசமா இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் மனோஜ் எழுப்புறேன், அவன் கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மனோஜ் கதவை தட்டுறாங்க. டே மனோஜ், மனோஜ் கதவை தர அப்படின்னு சொன்னோடனே கரெக்டா மனோஜ் எழுந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடி விஜய் எழுந்திரிச்சு வர்றாங்க. அவன் கதவை எதுக்கு தட்டிட்டு இருக்க? என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? பார்லர் அம்மாவை கொண்டு போய் எதுக்கா சமையல் ரூம்ல போய் படுக்க வச்சீங்க? இங்க பாரு, இந்த விஷயத்துல யாருமே தலையிடக்கூடாது, நீ படுக்கிறனா படி, இல்லாட்டி கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மனோஜ் வந்துடுறாரு. என்னாச்சு அப்படிங்கும் போதே, டேய் உன் பக்கத்துல உன் பொண்டாட்டி படுத்திருக்கான்னு பாத்தியாடா அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி பாக்குறாங்க, அங்க ரோகிணியே காணோம். ஆமா காணோம், இப்ப மட்டும் நல்லா சொல்லு, அங்க போய் பாரு எங்க இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி கிச்சனை காமிக்கிறாங்க. போய் பாக்குறாங்க, கிச்சன்ல அந்த கிழிஞ்சு போன பாய், தலகாணி, இத்து போன போர்வையை பாக்குறாங்க. பாத்துட்டு, மா என்னம்மா இது, டேய் நீ பேசாத, இது எனக்கும் அவளுக்கும் இடையில நடக்கிறது அப்படின்னு கப்புன்னு பேசாம இருந்துக்கிறாரு மனோஜ். அத பார்த்தோன்னே கோவம் பயங்கரமா வருது முத்துக்கு. டேய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா, கட்டுன பொண்டாட்டிடா, அவங்க கிச்சன்ல படுத்திருக்காங்க, நீயும் அதை பார்த்துட்டு வந்து அம்மா சொல்ற பேச்ச கேட்டுட்டு இருக்க, கேவலமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா ரொம்ப அமைதியா தான் இருக்காரு மனோஜ். டேய் மனோஜ் உள்ள போய் படு அப்படின்னு சரிம்மா அப்படின்ட்டு போய் உள்ள போய் படுத்துறாரு மனோஜ். விஜய் கிட்ட சொல்றாங்கம்மா, இது ஆகாதுமா, இது பெரிய தப்புமா,
அம்மா நீ பண்றது பெரிய தப்பு, இரு அப்பாவை கூப்பிடுற அப்படிங்க. டே உங்க அப்பாவை எதுக்குடா இப்ப எழுப்புற? நான் சொன்னதை விட்டு ஏதாச்சும் பண்ணினேன்னு வச்சுக்கோ, இந்த மனோஜை கூப்பிட்டு உள்ள போய் ரோகிணி உள்ள போய் படுக்க சொன்னின்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நடக்கும் இந்த வீட்டுலன்னு தெரியாது அப்படின்ட்டு போறாங்க. விஜயாவும் என்ன பண்றதுன்னே தெரியல. முத்து ஒரே குழப்பத்துல இருக்காரு. மீனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட முத்து சொல்றாரு, பாராரமா கூப்பிட்டு நம்ம பெட்ல படுக்க சொல்லு, நீயும் அங்கேயே படுத்துக்கணும், நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி, நீங்க இங்கெல்லாம் படுக்க வேண்டாம், வாங்க நீ கட்டில வந்து படுத்துக்குங்க, நம்ம காலையில அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல வேண்டாம், ஆன்ட்டி ஏதாச்சும் திட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் எவ்வளவு தடவை கூப்பிட்டு பாக்குறாங்க ரோகிணிக்கு ஆக்சுவலா என்ன பயம், மறுபடியும் நான் அங்க வந்து படுத்தேன்னா மறுபடியும் ஆன்ட்டிக்கு கோவம் வந்து இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ண போறாங்க மீனா, அதனால விட்டுங்க மீனா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம மீனாவும் வந்துடுறாங்க. பயங்கர உப்புசும் பயங்கரமா கொசு வேற கடிக்குது. வேற வழி இல்லாம அங்கேயே தூங்க முடியாம படுத்து எப்படியோ ஒரு 4-5 மணிக்கு தூங்கிடுறாங்க ரோகிணி. காலையில எல்லாரும் எழுந்திரிச்சிடுறாங்க. ரோகிணி அசந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க. மீனாக்கு ரோகிணி எழுப்புறதுக்கே மனசே வரல. கண்டிப்பா அவங்க கொசு தொல்லையில தூங்கி இருக்கவே மாட்டாங்க. அதனால அவங்க கொஞ்ச நேரம் வேணா தூங்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு, சரி அதுக்குள்ள நம்ம குளிச்சுட்டு வாச தொலைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா நேரத்திலே பாத்தீங்கன்னா விஜயை எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. குளிச்சுட்டு மீனா வர்றதுக்குள்ள வந்து பாக்குறாங்க ரோகிணி தூங்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ணல. மனோஜ் ரூமுக்கு போறாங்க, தண்ணிய பிடிக்கிறாங்க. அப்படி பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து ஃப்ரீசர்ல இருக்கக்கூடிய ஐஸ் கியூப்ஸ் இருக்கும்ல அதை பூரா எடுத்து பக்கெட்ல போடுறாங்க. பயங்கர சில்லுன்னு இருக்கு. அதை வேற சில்லுன்னு இருக்கான்னு தொட்டு பாக்குறாங்க. கையே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு சில்லுன்னு இருக்கு. பாத்துட்டு இருக்கும் போதே மீனா கோலப்பொடி மறந்துட்டோன்னு சொல்லிட்டு வாச தொலைச்சிட்டு, கோலப்பொடி தீந்து போச்சு அதனால கோலப்பொடி எடுக்கலான்ட்டு வர்றாங்க. பக்கெட்ல தண்ணி இருக்கிறத பாக்குறாங்க. இதனோட அத்தை பக்கெட்ல தண்ணியை வச்சிருக்காங்களா அப்படிங்கும் போது பக்கெட்டை தூக்க முடியாம தூக்கிட்டு போறாங்க கிச்சனுக்கு. ஐயோ என்ன பண்ண போறாங்களோ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பின்னாடியே போறாங்க. அந்த ஐஸ் வாட்டரை எடுத்து ரோஹிணி மேல ஊத்துறாங்க. ரோஹிணி அலறிக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க. குளிர் வேற தாங்க முடியல, பயங்கரமா சத்தம் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சத்தம் போடுறத பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்த முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாரும் ஓடி வேகமா வர்றாங்க. என்னாச்சுன்னு ஓடி வர்றாங்க. சில் வாட்டரை ஊத்தினால அவங்க கிடுகிடு கிடுகிடு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. என்னடி இவ்வளவு நேரம் நீ தூங்கிட்டு இருக்க, போய் வாச தொலைச்சு கோலம் போடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே மீனாக்கு கோவம் வந்துடுது. என்னத்த நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, பாவம் சில்லுன்னு இவ்வளவு ஐஸ் மாதிரி இருக்க தண்ணிய ஊத்தி இருக்கீங்க அவங்க மேல. பாவம் அவங்க நைட்டு கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்க, கொசு தொல்லை தாங்கவே முடியாது, அதனால அவங்க தூங்கி இருக்காங்க. எதுக்கு இப்படி எழுப்புறீங்க, இத்தனை நாளா இப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்களா அத்தா அப்படின்னு சொல்லி மீனா திட்டுறாங்க. ஏய் நீ முதல்ல பேசுறத நிறுத்திடி, போய் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, அம்மா அவங்க சொல்றதுல என்ன தப்புமா இருக்கு, அண்ணி சொன்னதுல எதுக்குமா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ரவி ஒரு பக்கம் திட்டுறாங்க. முத்துவும் பயங்கர கோவம் வந்துடுது. அம்மா என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படி நீ பண்ணக்கூடாது, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அவங்கள இப்படி பண்ணிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா முத்து சொல்றது கரெக்ட் தான், உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்து அவங்க போன வீட்டை இது மாதிரி பண்ணாங்கன்னா எப்படி ஆன்ட்டி இருக்கும், நீங்க இவ்வளவு கல் மனசுக்காரங்களா இருக்கீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ஸ்ருதி, நீ பேசாம இருந்துக்கோ, யாரும் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள வேக வேகமா மீனா போய் துண்டு எடுத்துட்டு வர்றாங்க, தொடச்சு விடுறாங்க ரோகிணிக்கு. ஆனா அப்பயும் ரோகிணி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொழுப்பு, துண்டு புடுங்கிக்கிட்டு மீனா கையை தள்ளி விடுறாங்க. இத்தனை நடந்து உனக்கு புத்தி போகுதான்னு பாரு அப்படின்னு மீனா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மா இனிமேல் இந்த விஷயம் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி, முத்து எல்லாம் சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா அவங்க எல்லாம் போன பின்னாடி மறுபடியும் நீ போய் கோலம் போடு அப்படிங்கிறாங்க. ஆண்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, இங்க பாரு, ட்ரெஸ் எல்லாம் உனக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்ல, நீ போய் இந்த குளிர்லயே போய் கோலம் போடு அப்படின்னு சொல்றாங்க. குளிர்ல நடுங்கிக்கிட்டே போய் ஒரு கேவலமும் ஒரு கோலத்தை போட்டுட்டு வேற வர்றாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறாங்க. ரெடி ஆன பின்னாடி ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ரோகிணி கூப்பிட்டு, எங்க போயிட்டு இருக்கா ஆபீஸ்க்கு ஆண்டி, போறதுக்கு முன்னாடி சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அஜ்ஜோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. இங்க பாரு, இனிமேலு நீ சமையல் பண்ணிட்டு தான் போகணும், சமையல் பண்ணாம போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம், காரமா கீரமா செஞ்சுட்டின்னு வச்சுக்கோ, நீ தான் அதை சாப்பிடணும் அப்படின்னு வேற சொல்றாங்க. ஐயோ ஒழுங்கா சமையல் செஞ்சிடலாம்டா அப்படின்னு நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா இவங்களும்
கிச்சன்ல வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. கூடவே மீனாவும் அவங்களும் ஒரு பக்கம் சமையல் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து எப்படியோ முடிச்சிடுறாங்க. ஆனா ரோஹிணி செஞ்சது யாருக்குமே பிடிக்கல. மீனா செஞ்சதான் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்போ மனோஜ் கிட்ட இந்த விஷயத்த முத்து சொல்றாரு. இப்படி காலையில அம்மா ஐஸ் வாட்டரை ஊத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்பயும் கூட எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம மனோஜ் அப்படியே ரோகிணியை திரும்பி பார்த்துட்டு அமைதியா தலையை குனிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ரோகிணிக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்திரிச்சு ஆபீஸ் போயிடறாங்க. ரோஹிணியும் போறாங்க. அப்ப ரோகிணி கிட்ட சொல்றாங்க, மத்தியானம் வந்துடணும் வீட்டுக்கு வந்து எனக்கு பரிமாறிட்டு அப்புறம் நீ ஆபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, ஆண்டி நான் எப்படி ஆண்டி வந்து பரிமாறி மறுபடியும் அங்க போக முடியாது ஆண்டி, அதுவும் இல்லாம மனோஜோட ஆபீஸ்க்கு வேற நான் போகணும்ல அப்படின்னு சொல்லவும், கடைக்கா நீ எதுக்கு போற, அங்கெல்லாம் போக கூடாது, உன்னோட வேலையை மட்டும் பாத்துக்கணும், மனோஜோட கடைக்கே போக கூடாது. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்கம்மா, அவ இங்க கடைக்கு வரமாட்டா, வரவும் கூடாது சரியா? சரிம்மா ஒண்ணுதில்ல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதை கேட்டுட்டு ரொம்ப கட்டுப்பாகிறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் எல்லாருமே போன பின்னாடி மத்தியானம் ஆகுது. இன்னும் ரோகிணி காணாமே, எனக்கு பரிமாற வர சொல்லியிருந்தமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு கால் பண்றாங்க. ஐயோ இந்த விஜயா வேற கால் பண்ணி தொந்தரவு பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இவங்க வித்யா வீட்டுல தான் இருக்காங்க. இங்க பாரு, டார்ச்சர் பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு கால் வேற பண்ணி இப்ப மத்தியானம் சாப்பிடறதுக்கு பரிமாறணுமாமா, அதுக்கு என்னை வர சொல்றா அந்த விஜயா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. சரி போன் அட்டன் பண்ணி பேசுடி அப்படின்னு வித்யா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. இப்ப என்னடி பண்ண போற, இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, நான் நினைச்சும் கூட பாக்கடி உன்னை இப்படி பண்ணுவாங்கன்னு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சா என்னடி பண்ணுவாங்க, அவ்வளவுதாண்டி, நான் பேசாம ஓடிட வேண்டியதா எங்கேயாச்சு, இல்லைன்னா கொடுமைப்படுத்தியே என்னை கொண்டு போடும் இந்த விஜயா அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. சரி வித்யா நான் கிளம்புறேன், இன்னும் மறுபடியும் கூப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் திட்டும், நான் பேசிக்கிட்டே அப்படியே கிளம்புறாங்க, வீட்டுக்கு போய் அவளுக்கு பரிமாறிட்டு அப்படியே மறுபடியும் பார்லருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. வா மகாராணி வா, எத்தனை போன் பண்ணாலும் எடுக்க மாட்ட போல இருக்கே அப்படிங்கிறாங்க விஜயா. அது ஆன்டி அது வந்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன வந்து போயின்னு இருக்கிற, நான் வந்துட்டு இருந்த வண்டியில ஆன்டி, அதனால என்னால போன் எடுக்க முடியல ஆன்டி, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி சாப்பாடு போட்டுமா ஆன்டி அப்படின்னு கேக்குறாங்க. போடு போடு அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க ரோகிணி. விஜயாவும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. தட்டம் பாத்திரம் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் விளக்கி வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி நான் பார்லருக்கு போகணும், இங்க பாரு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. வர வழி இல்ல கடுப்புல சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வைக்கிறாங்க. சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண இப்போ, பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி அடுக்கி வச்சுட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, இங்க பாரு தரையெல்லாம் ஒரே சுத்தம் இல்லாம இருக்கு, தூசியா இருக்கு, இதெல்லாம் கூட்டு அப்படிங்கிறாங்க. வீடு ஃபுல்லா கூட்டி தசு புசுன்னு கூட்டுறாங்க வீடு ஃபுல்லா. ஆன்டி கூட்டிட்டேன் நான் கிளம்புறேன் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க விஜயாட்ட. ரோஹிணி, என்ன கூட்டுன அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் செய்ய வேண்டாமா, நீ பாட்டுல போனீங்கிற, வேற என்ன ஆன்டி செய்யணும், வேற என்ன செய்யணுமா, வீட்டை பூரா தொட, எவ்வளவு அழுக்கா இருந்தது பாரு ஆன்டி, நேத்து தானே மீனை தொடச்சு விட்டாங்க வீட, மீனை தொடச்சா நீ தொடக்க கூடாதா, தொட அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா போட்டு புழிஞ்சு தள்ளுறாளே இந்த விஜயா, நம்மள விடமாட்டா போல இருக்கே, வேற வழியில செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டை தொடக்கிறாங்க. வீட்டை தொடக்கும் போதே, என்ன சோஃபா கடையில எல்லாம் தொடக்காம இருக்க, நல்லா தொட அப்படின்னு சொல்றாங்க. வேணுடி வேணும், இருடி உன்னை பழி வாங்குறேன்டி, இருக்கும் உனக்கு ஆப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சோஃபா கடையில எல்லாம் தொடக்கிறாங்க. ஆள அப்பதான் தொடச்சு முடிச்சுட்டு வர்றாங்க. இன்னும் பிசு பிசுன்னு இருக்குதே, இந்த தண்ணியை ஊத்திட்டு புது தண்ணி எடுத்துட்டு வந்து இன்னொரு தடவை தொட அப்படின்னு சொல்றாங்க விஜயா. செம்ம கடுப்பாகிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே தண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டு மறுபடியும் ஒரு தடவை ஹால் எல்லாம் துடைக்கிறாங்க. இப்பதான் சுத்தமா இருக்குது. நீ என்ன பண்ற தெரியுமா, 3 பெட்ரூம், டைனிங் ஹால், கிச்சன் எல்லாத்தையுமே இதே மாதிரி 2 தடவை தண்ணி வச்சு தொட அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சதுடா கதை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமையும் தொடச்சு முடிச்சு ஓஞ்சு போய் வர்றாங்க. இதே பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி பக்கம் ஆயிருது. ஆன்டி டைம் இப்பவே 5 மணி ஆயிடுச்சு ஆன்டி, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. கிளம்புறியா, இந்த டைமுக்கு எங்க போற, பார்லருக்கு தான் ஆன்டி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி எனக்கு காலை ரொம்ப குடைச்சலா இருக்கு, அதனால என் காலை கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கடுப்பாகுது. ஆன்டி எனக்கு லேட் ஆச்சு ஆன்டி, நான் கிளம்பணும் ஆன்டி, நீங்க மாசம் மாசம் வேற பைசா வேணும்னு கேக்குறீங்க, என் ஃபுல் சம்பளத்தை வேற கேக்குறீங்க, நான் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா எப்படி ஆன்டி என்னால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க.
அதுக்கு விஜயா சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு தேவையான எல்லா வேலையும் நீ செஞ்சுட்டு போனேன்னா நீ என்னமோ செய், நீ இப்ப காலை அமுத்தி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற சோஃபால உட்காந்துக்கிட்டு சென்டர் டேபிள்ல கால் ரெண்டே நீட்டிக்கிட்டு காலை அமுத்தி விடு அப்படின்னு சொல்றாங்க. கடுப்பா வந்து காலை அமுத்தி விட்டுட்டு இருக்காங்க. கோவமா தான் அமுத்திட்டு இருக்காங்க. என்ன நின்னுக்கிட்டே அமுத்திட்டு இருக்க? அந்த டிராவ்ல ஒரு மருந்து இருக்கும், அந்த ஆயில்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விட்டு காலை அமுத்தி விடு அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரமா காலை அமுத்தி விட்டுட்டு இருக்காங்க விஜயாக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு. மனோஜ் ஒரே அப்செட்ல தான் இருக்காரு. அவர் பாட்டுல ரூம்குள்ள போறாரு. ரோகிணி மாதிரி இருக்கியா, இந்நேரத்துல எப்படி ரோகிணி வருவா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ரோகிணி காலை அமுத்தி விட்டுட்டு இருக்காங்க விஜயாக்கு. அச்சிஜோ பாவமே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ். மனோஜ் பாத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க விஜயா. என்னடா பாத்துட்டு இருக்க? அம்மா ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அப்படி சொல்லு போ அப்படின்னு உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க. மனோஜ் கஷ்டப்பட்டுட்டு தான் அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் மீனா வர்றாங்க, முத்து வர்றாரு. முத்து பாக்குறாரு, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. டேய், உன் வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் போக முடியாது பார்லரமா, நீ எழுந்திரிச்சு வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சே, இவன்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம இவ்வளவு கேவலம் ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லி வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணி மீனாவும் வந்துடுறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ரவி ஸ்ருதி 2 பேரும் வந்துடுறாங்க. ஆண்டி, என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்களா ரோஹிணியா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி, எனக்கு கால் வலிக்குது அதனால அமுத்தி விட சொன்னேன், இதுல என்ன இருக்கு, ஒரு 5 நிமிஷமா அமுத்தி விட்டுட்டு இருக்கா, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, அடிப்பாவி 5 நிமிஷமா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ரோகிணி கரெக்டா அண்ணாமலை வந்துடுறாரு. ரோகிணி காலை அமுத்தி விட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கர கோவம் வந்துருது அண்ணாமலைக்கு. விஜயா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, அந்த பிள்ளைய இவ்வளவு கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நான் கொடுமைப்படுத்திட்டேன், கால் வலிக்குது அதனால அமுத்தி விட சொன்ன, தெரியும் தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல எழுந்திரிவா அப்படின்னு சொல்றாங்க. அங்கிள் ஆன்டி அப்படிங்கிறாங்க. அவளெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு போமா, போய் ரெஸ்ட் போ அப்படின்னு உள்ள போ சொல்லிடுறாங்க. ரூமுக்குள்ள போறாங்க. ரோகிணி, இங்கேயே நில்லு அப்படிங்கும் போது, போது விஜயா, நீ பண்ண கொடுமையில போதும், எல்லாம் முத்து சொன்னா, அவள கிச்சன்ல தூங்க மாட்டா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் கொதிச்சு போய் வந்திருக்கேன். காலையில ஐஸ் வாட்டரை ஊத்தி விட்டுருக்க அந்த பிள்ளைக்கு என்ன துடி துடிச்சிருக்கும், அதே ஈர துணியோட போய் கோலம் போட சொல்லியிருக்க. இனிமேல் இது மாதிரி வேலையெல்லாம் செய்யற வேலை வச்சுக்காத. மனோஜ் ரூம்ல தான் ரோகிணி தூங்குவா, இந்த கொடுமையில படுத்துறதா இருந்தா அப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், நான் எங்கேயாச்சும் போயிருவேன், என் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை. அப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. ரோகிணி, இங்க பாரு, இனிமேல் விஜயா சொன்னா நீ எதுவுமே செய்யக்கூடாது, சரியா? சரி அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க விஜயா, ஓடி போ, இப்ப வேணா போய் படு, எல்லாரும் வேலைக்கு போன பின்னாடி கொண்டு நான் கொடுமைப்படுத்துறத மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க விஜயா. இது மாதிரி இந்த எபிசோடு போனா சூப்பரா இருக்கும்.